தமிழ்நாட்டை சேர்ந்த நீட் மாணவி அனிதா அவர்களின் சகோதரர் மணிரத்னம் டெல்லியில் நடைபெற்று வரும் கரப்பான் ஜனதா கட்சியின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நேரில் கலந்து கொண்டிருக்கின்றார். அவருடன் பேசுவோம். சார் வணக்கம். நீட் விவகாரம் பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகி பல மாணவர்களுடைய உயிரை இதுவரை பறிச்சிருக்கு. தற்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் டெல்லியில இந்த போராட்டமானது இளைஞர்கள் ஒருங்கிணைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? வணக்கம். நம்ம 2017 பாத்தீங்கன்னா தங்கை அனிதா பாத்தீங்கன்னா அவங்களோட இறப்புக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு எழுச்சியா வந்துச்சு. நீட் விலக்கு வேணும், தங்கை அனிதாவுக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ அப்போ தமிழ்நாடு மட்டும் மிகப்பெரிய ஒரு அளவில் போராட்டம் புரட்சிகள் வெடிச்சது. பட் ஒரு மாநிலத்தோட சுருங்கிடுச்சு. ஸோ அந்த பத்த வைத்த நெருப்பு தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா முழுக்க பரவிருக்கு. அதுவும் குறிப்பாக டெல்லியில் ஜந்தர் மந்தரில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி சார்பாக ஒருங்கிணைத்த இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய அளவில் அனைத்து மக்களோட ஆதரவும் கிடைச்சிருக்கு. அதுவும் முந்தானத்து ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நேற்று நடந்த இந்த பாராளுமன்றத்தை நோக்கிய பேரணிக்கு அப்புறம் காவல்துறை திட்டமிட்டு நடத்திய கடுமையான தாக்குதல் பார்த்தீங்கன்னா பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், மாணவர்கள் ஏகப்பட்ட பேர் அது கடுமையாக தாக்கப்பட்டாங்க. இது எல்லாமே அனைத்து மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதன் பிறகும் கூட அடிபட்டாலும் சரி, மிதிப்பட்டாலும் சரி, திரும்பவும் அன்னைக்கு நைட்டு போராட்டத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க, போய்கிட்டே இருக்காங்க. இது நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. கண்டிப்பா நீட் தேர்வுல இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேணும். நம்ம என்னென்ன காரணங்கள் சொன்னோமோ அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சொன்ன காரணங்கள் எல்லாமே இப்ப உண்மையா இருக்கு. அதனாலதான் அதை எல்லாமே இப்ப மற்ற மாணவர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இப்ப நீட்க்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டத்துக்கு இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாணவர்களும் ஆதரவு கொடுக்கணும். அனைத்து கட்சி தலைவர்களும் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிராக இருக்க எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரும் இந்த மாணவர் போராட்டத்தை ஊக்குவிச்சு நீட்ல இருந்து விலக்கு வாங்கணும் அப்படிங்கறத நம்மளோட முதன்மையான நோக்கமா இருக்கணும். அதனோட முதல் படியா போராட்டக்காரர்கள் பாத்தீங்கன்னா கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதான் அவர்கள் பாத்தீங்கன்னா பதவி விலக்குன்னு சொல்றாங்க. அந்த பதவி விலகு முதன்மையா அது நடந்தாகணும். அதன் பிறகு நீட் விலக்கு கண்டிப்பா நம்ம கிடைக்கணும். அனைவரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அதே போல நீட் விலக்கு என்ற அந்த விஷயத்தை முதல்ல குரல் கொடுத்து சொன்னது தமிழ்நாடு தான். ஆனா தொடர்ந்து இந்த நீட் விவகாரத்துல நீட்டுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் அல்லது தேர்வுக்கு முன்பு என அவர்களுடைய அந்த உயிரிழப்பானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறதா? ஏன் இது நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மாணவர்களுக்கு சரியான ஒரு தைரியத்தை கொடுக்க பெற்றோர்கள் தவறிவிட்டார்கள், அது வேற என்ன காரணம்? இப்போ 17 வயசு குழந்தைங்க +2 முடிக்கிறவங்க பாத்தீங்கன்னா 17 வயசு குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்க கவர்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கணும். இங்க சமமான கற்றல் முறை கிடையாது. எல்லாத்துக்கும் ஈக்குவலான எந்த ஒரு வாய்ப்புகளும் கிடையாது. இங்க டெல்லியில படிக்கிற ஒரு பையனும் அஸ்ஸாம்ல படிக்கிற ஒரு பையனும் சமம் கிடையாது. இங்க சமமா எதுவுமே கிடையாது. பொருளாதார ரீதியா சமம் கிடையாது, ஜாதி ரீதியா சமம் கிடையாது, வாழ்விடம் ரீதியா சமம் கிடையாது. ஆனா தேர்வு மட்டும் சமமா நடத்தும்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம்? அதை நீ அரசு பண்ணிட்டு மக்களை மாணவர்களை நம்ம தயார்படுத்த விட்டுட்டோமா, இல்ல அவங்களுக்கு நம்ம சரியா கோச்சிங் கொடுக்க விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி 12 வகுப்புல அவங்க படிக்கிறாங்களே. அரசு தானே அந்தந்த மாநிலத்திலும் தேர்வுகள் நடத்துது. அந்தந்த மாநிலத்தில் தேர்வுகள் நடத்தி யார் மார்க் போடுறா? அரசு தானே போடுது. அதுல தானே தங்க அனிதா மாதிரியான மாணவர்கள் படிச்சு 98% மதிப்பெண் வாங்கினாங்க. அவங்க அவங்களோட திறமையை நிரூபிச்சிட்டாங்களா, தகுதியை நிரூபிச்சிட்டாங்களா? அதுக்கப்புறம் எப்படி எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பாடத்திட்டத்தில் நீ நீட் தேர்வு நடத்தி நீங்க ஒழுங்கா தயாராகலையோ அவங்கள நம்ம இது பண்ண முடியல? இது ஒரு அபத்தமான ஒரு வாதம். இது வைக்கிறவங்க எல்லாமே இங்க எதுவுமே சமம் கிடையாது. சோ அதனால இந்த தேர்வுமே சமமான ஒரு தேர்வு நடத்துறதுங்கிறது முழுக்க முழுக்க மாணவர்களுக்கு எதிரானது. மாணவர்களை குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அது மட்டும் கிடையாது. இது கோச்சிங் தான். கோச்சிங் சென்டருக்கு போறதுக்கு எவனுக்கு தகுதி இருக்கோ, எவன்கிட்ட பணம் இருக்கோ அவன் மட்டும் தான் போக முடியும். அப்படியே போனாலும் பாத்தீங்கன்னா 4 வருஷம் முன்னாடி படிச்சிருப்பான் நீட், அவங்க கூட போட்டி போடணும். அப்ப நானும் 4 வருஷம் படிக்கணும். என் கூட படிச்சவங்க பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பாங்க. அப்ப 4 வருஷம் முடிச்சாலும் எனக்கு கண்டிப்பா சீட் MBBS கிடைக்குமான்னு தெரியாது. அதன் பிறகு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்னா ஒரு குழந்தையோட மனநிலை என்ன இருக்கும்? என் கூட படிச்சவங்க வேலைக்கு போயிட்டு இருப்பான், நான் காலேஜே சேரலடா அப்படிங்கிற குழந்தைக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறோம்? நீட் தேர்வு என்ன பதில் சொல்ல போகுது? இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகுது? சோ இந்த மாதிரியான அபத்தமான வாதங்கள் வைக்கிறவங்க பாத்தீங்கன்னா கடுமையா அவங்கள முதல்ல அவங்க கவுன்சிலிங் கொடுக்கணும். முதல்ல இதெல்லாம் உணர்ந்துக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் அரசு உணர்ந்து நீட் விலக்கு உடனடியாக கொடுக்கணும். தமிழ்நாடு அப்போ சொன்ன விஷயத்தை தான் இப்போ
இவர்கள் இந்த போராட்டமானது தொடர்ந்து முன்னெடுத்து அந்த விஷயங்களை வந்துட்டு அறிவுறுத்தி வருகிறோம். மத்திய அரசினுடைய நிலைப்பாடு வந்துட்டு தொடர்ந்து அவர்கள் விளக்கம் அளிக்கிறாங்க, பல்வேறு விளக்கம் அளிக்கிறாங்க. குறிப்பா நீட் வினாத்தாள் கசிவுக்கு என்னென்ன காரணங்களோ அதுக்கான யார் யார் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கைது செய்து உரிய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். வரக்கூடிய நாட்களில் இதனை முழுமையாக தவிர்க்கும் விதமாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் நீட் ரத்து என்பதற்கான எந்த ஒரு வாய்ப்பு கிடையாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் மத்திய அரசு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் நீட்டுன்னு ஒரு தேர்வு கொண்டு வரும்போது இதை மாதிரிலாம் முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்குது, இதுல வியாபம் ஊழல் அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா சரி பண்றதுக்கு தான் இங்க நிறைய டொனேஷன் வாங்குறாங்க, மக்களுக்கு நிறைய பாதிக்கப்படுறாங்க, அதெல்லாம் சரி பண்றதுக்கு நீட் தேர்வு கொண்டு வந்தோன்னு சொன்னாங்க. நம்ம அப்பவே அதெல்லாம் உங்களால முடியாது, நாங்க ஏற்கனவே ஸ்டேட் லெவலில் நாங்க அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கோம், இதனால வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு யூஸ் இருக்கான்னு சொன்னோம், அதெல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இவ்வளவு வருஷமா அவங்க இதெல்லாம் நாங்க நடக்கும், இந்த முறைகேடு நடக்கும்னு சொல்லி நீட் தேர்வு நடத்துனாங்களா? நடக்கிற முறைகள்லாம் நடக்காதுன்னு சொல்லி தான் நீட் தேர்வு நடத்துறாங்க. இதுவும் அது மாதிரி ஒரு கண்திருப்பான ஒரு விஷயம் தான். ஒரு சின்ன தவறு நடந்தா கூட 25 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் அதான் நாங்க அடிப்படையிலே வந்து பாத்தீங்கன்னா நீட் தேர்வுல முறைகேடுகள் நடக்குன்னு நம்ம சொல்ல, நீட் தேர்வே ஒரு முறைகேடு தான். இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிஎம் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏகே ராஜன் கமிட்டின்னு ஒன்று போட்டு அந்த கமிட்டியோட அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாநிலங்களுக்கும் இங்க போராட்ட மாணவர்கள் நம்ம கொடுக்கணும். அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த நீட் தேர்வால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வருது, எந்த மாதிரி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, எதனால நமக்கு நீட் தேர்வு வேண்டாம் அப்படிங்கிறது தெளிவா சொல்லிருக்காங்க. சோ அதனால நீட் தேர்வில் இருக்க முறைகேடுகளை நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது. நீட் தேர்வு மட்டும் கிடையாது, ஒரு தேர்வு நடத்துறதுக்கு தகுதி இல்லாத அரசு தான் பாஜக அரசு. இது அது மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது. நீட் தேர்வு இது ஒவ்வொரு மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்டது, மருத்துவம் சம்பந்தப்பட்டது. தமிழ்நாடு எல்லாத்துக்குமே முன்னோடியா இருக்குது. சோ அதை பின்பற்றி எல்லா மாநிலங்களும் பேசுது. சோ மாநில உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா கல்வி வந்து பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாறணும். அதை நோக்கி தான் இந்த போராட்டம் போகணும். அப்பதான் வந்து பார்த்தா நீட் விலக்கு கிடைக்கும். அந்த மாநிலங்களுக்கான உரிமை அந்த மாநிலங்களே முடிவு பண்ணிட்டோம். நீங்க சொல்ற தகுதி திறமை எல்லாத்தையும் மாநில அரசிட்ட சொல்லுங்க, அவங்க ஃப்ரேம் பண்ணிப்பாங்க. இப்ப மாநில பாடத்திட்டத்தில் படிச்சு இவ்வளவு பேருக்கு முன்னாடி டாக்டர் ஆகி தான் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்தில் சிறந்த ஒரு மாநிலமா இருக்குது. மெடிக்கல் ஹப் ஆஃப் த இந்தியா. ஃபாரின்ல இருந்தா வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சிகிச்சை பெற்று போறாங்க. எந்த விதத்துல நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த இந்த மெடிக்கல் இதுல குறைய கண்டீங்க? தனியார் கல்லூரிகள் நடக்கிற குறைகளுக்கு நீங்க தனியா அதுக்கு வச்சுட்டு போங்க. முன்னாடி கம்மியான ஃபீஸ் வாங்கிட்டு தான் இப்ப கார்பரேஷன் வாங்கிட்டு இருந்தான். இப்ப ஃபீஸே வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வாங்கலான்ட்டு என்டிஏ சொல்லுது, நித்தி ஆயோக்ல சொல்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி அரசாங்கங்களுக்கு மாணவர்கள் எல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா WTOல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சரையும் எஜுகேஷனையும் ஃப்ரீ பண்ணி விடணுங்கிற ஒரு நெருக்கடியில் அவங்க ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. அதனால தான் இதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் பில் கொண்டு வந்தாங்க, அதை எதிர்த்து போராட்டம் பண்ணி விவசாயிகள் வெற்றி பெற்றாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் வேர்ல்டு லெவல் யூனிவர்சிட்டிஸ் கூட கொலாபரேஷன் பண்றோம், அந்த மாதிரி எஜுகேஷன் கொடுக்குறோன்னு சும்மா வாய் வார்த்தைக்கு பேசி கல்வியை வெளிச்சந்தைக்கு ஓபன் பண்ணி விட்டு இங்க எவனும் படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான முதல் நோக்கம் தான் நீட். அதனால தான் அவங்க இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தும் அவங்க அதை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு கோச்சிங் இதுல வந்து பார்த்தா பல கோடி ரூபாய் புரளுது, அதுலயும் அவர்களுக்கு பங்கு இருக்கு, கோச்சிங் இன்ஸ்டிடியூட்லயும் அவங்களுக்கு பங்கு இருக்கு. அதனாலதான் அவங்க நீட் விலக்கு தரவே மாட்டாங்க. ஈவன் அதுக்கு காரணமான ஒரு அமைச்சரை கூட அவங்க பதவி விலக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னா எங்கே இருந்து அவங்க நீட் விலக்கு கொடுப்பாங்க? சோ இந்த போராட்டம் தீவிரமடையும். அவங்க இந்த காந்தி வழியிலையும் அம்பேத்கர் வழியிலையும் போராடிட்டு இருக்காங்க மாணவர்கள். இதே மண்ணில் தான் பகத்சிங்கும் பிறந்தாரு, இதே மண்ணில் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் பிறந்தாரு. அந்த அளவுக்கு மக்களை தூண்டி விடாதீங்க, மாணவர்களை தூண்டி விடாதீங்க. நேத்து பண்ண நீங்க அராஜகத்துக்கு அப்புறமா அமைதியான வழியில தான் போராட்டம் நடத்திட்டு இருக்கு. சோ இதுக்கு காது கொடுத்து இங்க இருக்கிற பாஜக மோடி அரசு வந்து பாத்தீங்கன்னா காது கொடுத்து கேட்டு மாணவர்களோட கோரிக்கை நிறைவேற்றுறது வழியை பார்க்கணும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தீங்க, நன்றி. தலைநகர் டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமுடன் ராஜு.